ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா உங்களுக்கு? ஸ்பெஷல் சாப்பாடு, செம்ம காம்பினேஷனான சாப்பாடு. என்ன சாப்பாடு அப்படின்ட்டு தொட்டுக்க செய்ய போகிறோம். நிஷா தொட்டுக்க செய்கிறத பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் என்னென்னலாம் அப்படின்றத காட்டுறோம். இப்போ நிஷா வந்து குழம்பு என்னென்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வெங்காயம், சின்ன வெங்காயம் குழம்பு, சின்ன வெங்காயம் வச்ச குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னா கொதிக்கணும். சின்ன வெங்காய குழம்பு. காலையில் நிஷா வந்து என்ன செஞ்சுருக்கான்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வடை செய்கிற வீடியோ. வடை சுட சுட சாப்பாடு ஆக்கியாச்சு. இப்போ அதுக்கு தொட்டுக்க செய்ய போகிறான் நிஷா. பருப்பு துவையல். சரி, பருப்பு துவையல்லாம் செய்வீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செல்வாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் டியா உன்னுடைய யானை பொம்மையை காமி முந்தா நாள் வாங்கிட்டு வந்தா கோயிலில். காமி யானையா, யானை பிச்சுக்கிட்டு உடனே சரி மேலே உட்காந்துக்க. இந்த அம்மா துவையல் அரைக்கிற வரைக்கும் துவையல் அரைச்சோன்னு சாப்பிடுவோம். என்னென்ன பொருள் சொல்லு. ஒரு கை அளவுக்கு எடுத்த பருப்பு, துவரம் பருப்பு வெறும் பேன்ல எண்ணெயெல்லாம் ஊற்றாம சும்மா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த துவரம் பருப்பு, அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 4 மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், கொஞ்சோண்டு தேங்காய், இது கூட கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதான், துவையல் ரெடி. சரி, துவையல் அரைக்கவும். குழம்பு எப்படி கொதிக்கிது பாருங்க. என்னடா தங்க, பாப்பா ஸ்கூலுக்கு பால்வாடி போயிட்டு வந்துட்டா. இன்னும் ஸ்கூல் வாடி ஆளும் இல்லை. ஆமாம், இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு வாசலுக்குள்ளே சிட்டுக்குருவி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கல்லுக்குருவி. இங்கே பாருங்க, வீட்டுக்குள்ளே அப்பப்போ வந்துருக்கும் அணில், சிட்டுக்குருவி எல்லாம். சரி, ஓகே நிஷா, அவ்வளோதானே துவையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.